அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே விஜய் டிவி நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு ஒரு சில அறிவுரைகளையும் மற்றும் வாழ்த்தையும் சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு நடிகனாக கமல்ஹாசனுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எல்லா கலைஞர்களுமே பிடிச்சிருந்தாலுமே கமல்ஹாசனுக்கு என ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு நடிகருக்கு ரசிகனாக இருந்தாலும் கமல்ஹாசனை வெறுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட பாத்தீங்கன்னா யாருக்குமே இருக்கு. இதனாலேயே அனைவராலும் கமல்ஹாசன் அவருடைய நடிப்பிற்காக ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய அளவில் கமல்ஹாசனுக்கு இந்த நடிப்புனால கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது வேற எந்த நடிகருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நடிகனுமே கமல்ஹாசன் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் பண்ணியிருக்கக்கூடிய சாதனை ஏராளமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் செய்த ஒரு மிகப்பெரிய பிழை என்ன அப்படின்னா, முதல்ல அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுதான். ஏன்னா இதற்கு பிறகு மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேல இருந்த ஒரு அபிப்பிராயமே போயிடுச்சு அப்படின்னு நேராகவே சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பிழை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் விஜய் டிவி நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சினால கமல்ஹாசன் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 6 சீசனை விட இந்த வாட்டி நடந்திருக்கக்கூடிய 7வது சீசன்ல கமல்ஹாசனுக்கு நடுநிலையான பக்குவமே இல்லை அப்படின்னு, ரொம்ப ஒருதலை பட்சமாக இருக்காரு அப்படின்னு, இவருக்கு அரசியல் பண்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே கமல்ஹாசனை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலயும் இந்த பிரதீப் விவகாரத்தினால கமல்ஹாசன் மேல ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பையும் தாண்டி ரொம்பவே கீழ்த்தரமான விமர்சனத்துக்கு கமல்ஹாசன் ஆளாகியிருக்காங்க. இதனால பெரிய மன உளைச்சலுக்கு கமல்ஹாசன் ஆளாயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஒரு முடிவாக தான் தற்போது பாத்தீங்கன்னா இனிமே முழு நேர அரசியல் மட்டும் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னும், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நான் பண்ண போறது இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை கமல்ஹாசன் நேரடியாக கொடுக்கல அப்படின்னாலும் இதுதான் இறுதியான முடிவாக இருக்கு. ஏன்னா விஜய் டிவில நம்பிக்கையான வட்டாரம் மூலம் இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வகையில தான் நமக்கும் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கணும்னா, அடுத்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை சிம்பு அல்லது விஜய் சேதுபதி தான் பண்ண போறாங்க அப்படின்ற வரைக்குமே தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அரசல் பொரசலாக அந்த தகவல் வெளியாகிடும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கண்டஸ்டன்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பாகவே அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்ற தகவல் வெளியே கசிய ஆரம்பிச்சிடும். இதே போன்றுதான் இந்த ஒரு தகவல் காணப்படுது. இந்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு கமல்ஹாசன் விலகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே மக்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் ஆரம்பத்துல இருந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன் அப்படின்னும், அண்ணன் கமல்ஹாசன் எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்றது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிதளவில் ஆதாயத்தை தான் கொடுக்க போது, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னும், பிற நபர்களை அரசியலுக்கு வராதீங்க அப்படின்னு வெறுக்கிறேன் அப்படின்னா அதற்கு தனிப்பட்ட முறையில் நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னும், அவருடைய அரசியல் வருகைக்கு நான் பெரிதளவில் ஆதரவு தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கமல்ஹாசன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.